நீட்டு நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு இடபிள்யூஎஸை எதிர்த்து மாநிலம் முழுக்க திராவிடர் கழகம் நடத்த இருந்த வாகன பரப்புரை பயணத்தை தாவேக்காவினுடைய அரசாங்கம் தடுத்து நிறுத்தியிருக்கு. அது இடைக்காலமானது தான். அதை எப்படி உடைக்கணும், அது நீதிமன்றத்தின் வாயிலாகவோ அல்லது பிரச்சாரத்தின் வாயிலாகவோ திராவிடர் கழகம் ஒருபோதும் அடங்கி இருக்கிற இயக்கம் அல்ல. பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெரியாருடைய இயக்கம் அது ஒரு சின்ன இயக்கமாக இருக்குது, பெரியார் காலத்தில் போல் இது இல்லைன்னுலாம் நினச்சிக்கிறாங்க. பெரியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் ராவணலீலாங்கிற நிகழ்ச்சியை பெரியார் திடலில் திராவிடர் கழகம் நடத்தி காட்டுச்சு. ராவணலீலான்னா இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் பதறிடுவாங்க. ராமனுக்கு எதிராக வாயே திறக்காத இந்தியாவில் ராமனுடைய உருவ பொம்மையை எரிச்ச வரலாறு திராவிடர் கழகத்துக்கும் பெரியார் திடலுக்கும் இருக்குது. நீ ராவணனை கொளுத்துறியங்கிறதுக்காக எரித்தோம். அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்கள், அதே போல் தாலி நகற்றும் நிகழ்வு திடலில் ஆசிரியர் வீரமணி அவருடைய காலத்தில் இப்படியெல்லாம் போராட்டங்களுக்கும் திடலுக்கும் புரட்சிக்கும் என்றைக்குமே ஓய்வு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் என்னென்னா, நீட்டு நுழைவுத் தேர்வு எதிர்ப்புங்கிறத கொள்கையாக வச்சுக்கிட்டு நாங்கள் அதை எதிர்க்கிறோங்கிறத சொல்லிவிட்டு ஒரு வாகன பரப்புரை பேரணிக்கே நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க. இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இத்தனைக்கும் இது போராட்டம் கிடையாது, மறியல் கிடையாது. ஆனாலும் மக்கள்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது மறியல்னா கூட கைதாகி போயிடுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது எவ்வளோ ஆபத்துன்னு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாஜகவுக்கு தெரியும். திராவிடர் கழகம் அந்த வேலையை கச்சிதமாக செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லி விஜய் அவர்களுடைய அரசாங்கம், ஏங்க நீங்கள் யாரை வேணாலும் அனுமதிச்சிடலாம், கருப்பு சட்டக்காரங்க ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத சொன்னதுனாலே என்னவோ விஜய் அவர்களுடைய அரசாங்கம் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார பயணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பெரியாரை நீங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறீங்க?